ஆகஸ்ட் 26 சென்னையில் எந்த ஆக்சிடென்ட் நடக்காட்டி எப்படி இருக்கும், அதுக்காக எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் தான் இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் டே. இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் டே நாங்கள் 2 days முன்னாடி லான்ச் பண்ணோம். ஜீரோ ஆக்சிடென்ட் டே லான்ச் பண்ணும்போது இனிஷியலா ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற பேனர்ஸ் வச்சு ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் முன்னாடி வச்சிருந்தோம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பேனர்ஸ்லயுமே ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நோ ஆக்சிடென்ட், நான் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பு அப்படிங்கிற பேனர் வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம பாதுகாப்பு நம்ம கையில இருக்கு. நம்ம ஊர்ல ஆக்சிடென்ட் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு. முக்கியமா ஜீரோ ஆக்சிடென்ட் டே உடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஹெல்மெட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஹெல்மெட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் சிட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா 90% கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதே போல வந்து நம்ம பில்லியன் ரைடர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா 60-70% தான் இருக்கு. அந்த பில்லியன் ரைடர்ஸ்லயுமே லீஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் யாருக்கிட்ட, ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட. பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஹெல்மெட் போட்டுறாங்க, ஆனா தான் குழந்தைங்களுக்கு ஹெல்மெட் வாங்குறதுல வந்து அவங்க அக்கறை காமிக்கிறது இல்லை. உயிருங்கிறது எல்லாரோடையுமே முக்கியம். நம்ம குழந்தைங்களோட உயிருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் வந்து முதல் முறையா இன்னைக்கு வந்து ஜிசிடிபில இருந்து 1000 ஹெல்மெட்ஸ் குழந்தைங்களுக்காக மட்டும் இன்னைக்கு வந்து நாங்க வந்து விநியோகம் பண்றோம். எல்லா கார்பரேஷன் ஸ்கூல்ஸையும் எடுத்துட்டு அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல எந்த குழந்தைங்க எல்லாமே ஹெல்மெட் இல்லாம வராங்களோ அவங்களுக்கு அந்த ஹெல்மெட் கொடுத்து இந்த விழிப்புணர்வு முகாமை வந்து இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்கோம். நேற்று ஜேடோட ஒரு பகுதியாக நேற்று வந்து எம்டிசி டிரைவர்ஸ்க்கு ஒரு சிமுலேஷன் ட்ரைனிங் ஐஐடியில் நடத்துறோம். என்ன ரீசன்ஸ்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அவங்க எதெல்லாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வந்து நேற்று ஐஐடியில் வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். இதே போல எவ்ரிடே ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட, நான் சொன்ன மாதிரி நேற்று எம்டிசி, இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு நாளுமே டிஃபரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட போயிட்டு நாங்கள் எல்லாருக்குமே ஒரு அப்பீல், ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். ஜான் 26 சென்னை சிட்டியில் எந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரை பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க எல்லாருமே டிராபிக் வயலேஷன்ஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக டிராபிக்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணங்கள் பார்த்தா ஹெல்மெட் போடாதது, ராங் சைட் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங், செல்போன் டிரைவிங். இந்த 4 விஷயங்களை நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னாலே, கரெக்டா சிக்னல்ல ரெட்ல நிப்பாட்டணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து தடுக்கலாம். ஸோ சென்னை ஆகஸ்ட் 26 நோ ஆக்சிடென்ட் டே ஆக மாற்றுறதுக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறைக்கு உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. சென்னையில் எங்கேயுமே சிக்னல் ஒர்க் ஆகாத இடம் இல்லை. நீங்க எதாவது எடுத்து காமிச்சா உடனே ரெக்டிஃபை பண்றோம். 4-5 மைனர் ரிப்பேர்ஸ் தான் இருக்கு, மேஜர் ரிப்பேர்ஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்த புதுசுல அந்த மாதிரி இருந்துச்சு, கொடுத்த ஏஎம்சியும் கொடுத்து முடிச்சாச்சு. இன்றைய டேட்டுக்கு சென்னை பெருநகர காவல்துறை லிமிட்ல மைனர் ரிப்பேர்ஸ்ல ஏதாவது 1 or 2 இருக்கலாம், அது 1 hour 2 hours இருக்கலாம். மேஜர் ரிப்பேர்ஸ்ல நமக்கு எந்த சிக்னலும் கிடையாது.